இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CBK சிவஞானம் தலைமையில் யாழில் உள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது வேட்பாளர்கள் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். பல பேருக்கு என்னை அந்த பேரில் தெரியாது. என்னுடைய உறவினர்களாலும் நண்பர்களாலும் அரங்க செயற்பாட்டு வட்டத்திலும் கிட்டு என்றதான் தெரியும். அதையும் தாண்டி மனிதநேய பணிகளில் ஈடுபடுங்க கிருஷ்ணா என்றால் தெரியும். அப்போ கிருஷ்ணவன் ஸ்ரீதரன் என்றது எல்லாராலும் பத்து கிடப்படுற ஒரு பேர். இது யாரோட அமைப்பை சொல்ல வந்திருக்குது, யார்கிட்டையோ வாழை குழந்தை நிப்பாட்டி இருக்கணும் வேட்பாளராக பல விமர்சனங்கள். எனக்கு சொல்ல போனால் ஆங்கிலத்தில் எனக்கு விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்கிறேன்னா ஆங்கிலத்தில் பிடிக்காத ஒரு வார்த்தை லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்றது. அதாவது பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை என்று சொல்கிற ஒரு வாசகம். பெண் என்றது என்னை பொறுத்த மட்டும் ஒரு தகுதியோடு நான் நினைக்கும் கருதினதில்லை. அது என்னுடைய அடையாளம், அது என்னுடைய பெருமை. அப்போ என்னுடைய தகுதி என்ன என்று சொன்னால் எனக்கு ஒரு தகுதி இருக்குது. பெண் என்ற அடையாளம் இல்லாமல் நான் என்னுடைய துறையில் சாதித்திருக்கேன். நான் ஒரு பொறியியலாளர், அதாவது என்ஜினியர். ஆண்கள் கோல்மூச்சின ஒரு துறையில் தனியாக பொறியியலாளராக மட்டும் இல்லாமல் நிர்மாணதாரராக கட்டிட ஒப்பந்ததாரராக 25 வருட காலத்துக்கு மேலாக நான் தனித்து நின்று சாதித்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய அடையாளம், அதுதான் என்னுடைய பெருமை. அப்போ பெண் என்ற தகுதி எனக்கு அந்த தகுதியோடு நான் இந்த அரசியலுக்கு வரவில்லைன்னா என்ன தகுதியோடு நான் இங்கே வந்து நிற்கிறேன் இந்த மேடையில். போர் அதாவது இறுதிப் போர் இல்லை, அதுக்கு முதல் 95 இடப்பெயர்வுக்கு பிறகு நான் கொழும்பில் பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அந்த காலத்தில் எங்களால் வடக்கு கிழக்கில் போர் உச்சக்கட்டமாக நடைபெற்று கொண்டிருந்த காலம். அதாவது தமிழர்களை விடுவிப்பதற்கான ஒரு போர் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இல்லை என்று மறுத்து சொல்வதற்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்கையில் கொழும்பு. அந்த நேரத்தில் நானும் என்னோட சேர்ந்த சில இளைஞர்களும் யுவதிகளும் திரு சிதம்பரநாதன் அவர்களுடைய வழிகாட்டலில் வடக்கு கிழக்கில், முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் வவுனியா மாவட்டத்தில் ஊராக வீடு வீடாக தேடி சென்று பெண்களை, மக்களை சந்தித்து அவர்களுடைய கதைகளை கேட்டறிஞ்சு, அதாவது மக்கள் பயப்படுற ஒரு காலம் அந்த கதைகளை எந்தவித பயமும் இல்லாமல் தெற்கில் கொழும்பில் சிங்கள சமூகத்திற்கு எடுத்து செல்ற ஒரு வேலையை செய்திருக்கிறோம். சாதாரண சிங்கள மக்களுக்கு மட்டுமில்லை, அரசியல்வாதிகளுக்கும் மீடியாக்களுக்கும் வெளிநாட்டு சமூகத்துக்கும் பற்பல தளங்களில் நான் எடுத்து சென்றிருக்கிறேன். அந்த வேலை அவர் சொல்வதுடன் நின்று விடாமல் தமிழர்கள் கொடூரமாக ஒடுக்கப்பட்டு தெருவாக துரத்தி அடிக்கப்பட்ட காலி வீதியில் வடக்கு கிழக்கில் இருந்து நூற்றுக்கணக்கான இராணுவத்தால் பாதிப்புக்குள்ளான பெண்களை கூட்டி கொண்டு வந்து பண்பாட்டு பவனி என்ற ஒரு எழுச்சி பேரணியை நடத்தியிருக்கிறோம். அந்த பண்பாட்டு பவனியில் நாங்கள் சொல்கிற விஷயம் பயமின்றிய வாழ்வை மீண்டும் அடைவது. அது மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளான காலம். ஆனால் அந்த நேரத்திலையும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பயமின்றி நாங்கள் தெருவில் நடந்ததை சொன்னாங்க. அதுதான் தொடர்ந்து திருவோணமலையிலும் மட்டக்களப்பிலும் நடந்த பண்பாட்டு பவனிகளுக்கும் வடக்கு கிழக்கெங்கும் எழுச்சிகரமாக நடைபெற்ற பொங்கு தமிழுக்கும் வித்தாக அமைந்தது. பொங்கு தமிழ் மேடையிலே நாங்கள் ஏறிநின்று முழங்குவதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது அந்த பண்பாட்டு பவனி. இதைவிட பல மனிதநேய பணிகளிலும் யுத்த காலத்தில் 2007-2009 தண்ணியிலே நான் நிறைவேற்றியிருந்தேன். அதைவிட அரசியல் தளங்களில் அரசியல்வாதிகள், வெளிநாட்டு
அமைப்புகளுடன் பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தேன். அதையும் தாண்டி நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், இன்றைய காலத்தின் தேவை என்ன, ஏன் நான் இந்த மேடைக்கு வர முடியும், தகுதி காப்பாளர் தேவை என்று அரசியலில் நாங்கள் தலையிடாவிட்டால் அரசியல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடும். அதை நான் மிகவும் நம்புகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுங்கி ஓடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுடைய தமிழ் தேசம் நிலகுலைந்து போய்கொண்டிருக்கிறோம். தெற்கில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு, ஒரு புதுமையான மாற்றம், ஒரு நம்பிக்கை தர மாற்றமாக இருக்குது. ஆனால் இது தமிழ் தேசத்திற்கு, தமிழ் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்றால் அது மிகவும் கேள்விக்குரியது. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய இளைய சமுதாயமும் பலரும் எங்களுடைய இந்த 15 யுத்தம் முடிவுற்ற பிறகு ஏற்பட்ட அரசியல் நிலைமைகளில் ஓரளவுக்கு விரக்தியுற்று அந்த மாற்றத்தை நோக்கி நகர்ற நிலைமை ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்கு முன்னால் இருக்கிற தெரிவு 2. ஒன்று, அந்த மாற்றத்தில் நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை இழந்து சங்கமிக்கிறது, அல்லது தமிழ் தேசத்தின் பிரதிநிதிகளாக இணையான அவர்களுக்கு இணையாக பாராளுமன்றம் சென்று எங்களுடைய இடைக்கால, அதாவது உடனடி தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு எங்களுடைய நீண்டகால இலக்கு நோக்கிய பயணத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம். அந்த தேவை என்னை பொறுத்த மட்டும் அந்த 2வது தெரிவு தான் சரியாக இருக்கும். நாங்கள் தமிழ் தேசமாக பாராளுமன்றம் செல்வது, அதற்கு நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், தமிழ் மக்களுடைய உண்மையான உணர்வுகளை அவர்களுடன் ஊடாடி அதை வெளியுலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் தேவை என்று நான் மிகவும் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையில் அந்த தகுதியுடைய நான் இன்று உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இந்த பாதை, இந்த பயணம் மிகவும் கடுமையானது, இலகுவானதல்ல, மிகவும் நெருக்கடி நிறைந்தது. ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னோடு சேர்ந்து பயணிக்க, என்னோட கரம் கோர்த்து தோளோடு தோள் நின்று பயணிக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் தேச மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களின் குரலாக நான் அங்கு ஒழிப்பதற்கு என்னுடன் பயணிக்க வருமாறு அழைக்கிறேன். காத்திருக்கும் வரை நம்பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டபின் புயலென புரிய வைக்கும். நன்றி. முதலிலே நான் என்னை அறிமுகம் செய்கின்றேன். என்னுடைய பெயர் இமானுவேல் ஆனல்ட். நான் பரியவான் கல்லூரியினுடைய மாணவன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிரிவிலே கல்வி பயின்றவன். பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவராகவும் விளையாட்டு அவையினுடைய தலைவராகவும் சமகாலத்திலே பணியாற்றியவன். பேராசிரியர் துரைராஜாவினுடைய விருதை பெற்றவன். எங்களுடைய தேசிய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக பல்கலைக்கழகம் ஒன்று திரண்டு எங்கள் மக்களோடு சேர்ந்து செய்த எழுச்சியான முதலாவது பொங்கு தமிழ் நிகழ்வை அந்த பல்கலைக்கழகத்திலே செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு தலைவனாக அன்று அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அந்த முதலாவது பொங்கு தமிழ் பிரகடனத்தை வாசித்தவர் இங்கே எங்களுடைய புற்றுநோய் வைத்திய நிபுணராக இருக்கின்ற ஸ்ரீதரன் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார். அவருடைய பாரியார் தான் திருமதி கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன். அவரும் ஒரு எழுச்சியோட்ட பெண்மணியாக அந்த காலத்திலே பணியாற்றினார். மாகாண சபையினுடைய உறுப்பினராக வலம் வந்தோம். பின்னர் மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்து கட்சியினுடைய சிறப்புக்காக நாங்கள் உழைத்து பல்வேறு விடயங்களை இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான 3 விடயங்கள். ஒன்று, தமிழரசு கட்சி. தமிழ் மக்கள் ஏன் தமிழரசுக்கு வாக்களிக்க வேண்டும்? பொது தேர்தலோ, மாகாண சபை தேர்தலோ, உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ, இது எங்களுடைய இன அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் அவ்வாறான ஒரு தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை, அடையாளத்தை ஒரு பேரினவாத சக்தியோடு
அவர்களுடைய பேச்சுக்களுக்கு நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். பேரினவாத கட்சிகளினுடைய பிரசன்னத்திலே இங்கு தமிழர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய இனத்தினுடைய கோடாரி காம்புகள். அவர்கள் அவ்வாறு பேரினவாத சக்தியினுடைய சின்னங்களிலே போட்டியிட்டு எங்களுடைய இனமான அடையாளங்களை அழித்து விடுவதற்காக எங்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குவதற்குரிய செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். ஒரு தமிழனும் ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிக்க முடியாது, வாக்களிக்க கூடாது. இது எங்களுடைய தேர்தல். எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழினத்தினுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பேரினவாதத்தோடு பேச வேண்டும். எங்களுடைய உரிமைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இருப்பை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு அலை உருவாகி இருக்கின்றது. அந்த மாயைக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கி இருக்கின்றார்கள். ஊழல்கள் எங்களுடைய பிரச்சனை இல்லை. 70 வருஷம் நாங்கள் அதற்காக போராடவில்லை. 30 ஆண்டுகளிலே ஊழலை நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். இன்று யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் தொடுகின்ற நிலையிலும் எங்களுடைய போராடு குணம், எங்களுடைய இனத்தினுடைய போராடு குணம் பலவீனம் அடைந்து வருகின்றது. தேசிய கட்சிகளுடைய சூழ்ச்சிக்குள்ளே நாங்கள் போய் சிக்கின்றோம். ஆகவே இரண்டாவது விடயம், ஏன் நாங்கள் அவ்வாறு ஒரு நிலைக்கு வந்தோம் என்று சொன்னால், நாங்கள் பொருளாதார ரீதியிலே எங்களுடைய இனம் மிகவும் நலிந்து கிடக்கின்றது. போராட்ட குணம் அவ்வாறு இருந்த ஒரு இனத்துக்கு இந்த 14 ஆண்டுகளிலே அந்த குணம் குறைந்து ஒரு வலுவற்ற இனமாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஒரு பலமற்ற இனமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவர்களுக்கு போர்க்குணம் வரும். நாங்கள் பொது வழியிலே இறங்கி அரச இயந்திரத்துக்கு எதிராக எங்களுடைய உரிமைக்கு எதிராக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் போராட முடியும். மூன்றாவதாக, யுத்தத்தினால் அழிந்து போன இந்த தேசத்தை நாங்கள் மீள கட்டியமைக்க வேண்டும். அழிந்து போயிருக்கின்ற இந்த தேசம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்குரிய குறுகிய கால, உடனடியான குறுகிய கால, நீண்ட கால திட்டங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனூடாக எங்களுடைய தேசத்தை மீள வடிவமைக்க வேண்டும். மீள் கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். ஒரு பலமுள்ள ஒரு சமூகமாக, ஒரு இனமாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவே இழந்து போன இவ்வளவு உரிமைகளையும் நாங்கள் எவ்வாறு பெற முடியும் என்று சொன்னால், எங்களுடைய ஒற்றுமை, எங்களுடைய பலம், நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும். தேர்தல் காலத்திலே அவ்வாறு பல கட்சிகள், சுயேட்சைகள், பேரினவாத சக்திகள் எல்லாம் உங்களை சூழ வருகின்றது. நீங்கள் சிந்திக்க வேண்டும். தலைவன் சொன்ன வேதம் கேட்டு யாகம் செய்கின்றோம் என்ற அந்த சொல்லை மறந்து விடாதீர்கள். அந்த தேசிய தலைவனால் அடையாளப்படுத்தப்பட்ட வீடு, அந்த வீட்டு சின்னத்திலே எங்களுடைய தமிழனுடைய தேச விடுதலையை நாங்கள் சுமந்து செல்கின்றோம். எத்தனையோ பேரை இந்த மண்ணிலே விதைத்திருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள். பசப்பு வார்த்தைகளுக்கு இழுபட்டு விடாதீர்கள். எங்களுடைய ஒரே அடையாளம், துரோணர் அர்ஜுனருக்கு சொன்னது போன்று, கிளியினுடைய கழுத்து, அந்த கழுத்து என்பது வீடாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு வாக்களிப்பீர். எங்களுடைய இறைமையை நிலைநாட்டி ஒரு பலமான எதிர்கால சந்ததியாக, எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 இலங்கை தமிழிசை கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் என்னை உங்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கேசவன் சாயந்தன், தொழில் ரீதியாக ஒரு சட்டத்தரணி. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டு அரசியலில் இருக்கின்றேன்.
என்னுடைய பிறந்த மற்றும் வளர்ந்த இடம் குளைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற தென்மராட்சி அல்லது சாவகச்சேரி தொகுதியில் மீசாலை. நான் கல்வி கற்றது மீசாலை வீரசிங்கம் மகாவித்தியாலயம் மற்றும் சாவகச்சேரி இந்து கல்லூரி. அதன் பின் சிறிது காலம் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றியிருக்கின்றேன். பலாலி ஆசிரியர் கலாசாலையில் விஞ்ஞான பயிற்சி பெற்றிருக்கின்றேன். அதன் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு தெரிவாகி கடந்த 18 வருடங்களாக சட்டத்திறனியாக இருக்கின்றேன். இது தவிர 2013ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு மாகாண சபையின் ஒரு உறுப்பினராக தெரிவாகி 5 முழு வருடங்கள் அரசியலில் முழுநேர அரசியல்வாதியாக மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். இது தவிர மாகாண சபையில் உறுப்பினராக இருந்த காலத்தில் அப்பொழுது பல்வேறு விதத்திலும் விமர்சிக்கப்பட்ட ஒருவனாகவும் இருந்திருக்கின்றேன். இப்பொழுது எல்லோரும் பேசுகின்ற ஊழல் எதிர்ப்பு அல்லது மாற்றம் என்ற விடயங்கள் இப்பொழுது புதிய பேசுபொருளாக சில பேருக்கு தென்படலாம். ஆனால் வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சராக இருந்தவர் தனக்கு நெருக்கமான அமைச்சர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்ட போது அவர்களை காப்பாற்ற முற்பட்ட பொழுது நாங்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை வெளிப்படுத்தியிருந்தோம். அப்போது அது பலத்த விமர்சனத்துக்குள்ளாக இருந்தாலும் இப்பொழுது தாய் தந்தையற்ற அபலை பெண்ணுக்கு வார்ப்பமிட்டை நிவாரணமாக கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் 2017ஆம் ஆண்டுக்கு சென்றால் நாங்கள் அப்போது செய்தது அவரை இனங்காட்டுவதற்குத்தான் என்பது விளங்கும். உண்மையில் எங்கள் கட்சிக்குள் இருந்தே அவருக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பார்க்காமல் பின்விளைவுகளை யோசிக்காமல் நாங்கள் ஊழலுக்கு எதிராக போராடினோம். அந்த போராட்டத்தில் முக்கியமாக நான் பங்காற்றி இருக்கின்றேன். அதற்காக பல விதங்களிலும் விமர்சித்திருக்கின்றேன். எங்கள் கட்சிக்குள் இருந்து கூட எனக்கு எதிர்ப்பு இருந்திருக்கிறது. முதலமைச்சரை காப்பாற்றுவதற்கு கூட பலர் முயற்சி செய்தார்கள். இது ஒருபடி மேலாக அவர் எங்களுக்கு கட்சிக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு வேறு கட்சிக்கு ஆதரவாக தேர்தலில் பிரசாரம் செய்த போது கூட அவரை வெளியேற்றுவதிலிருந்தும் பலர் காப்பாற்றினார்கள். ஆகையினால் இது ஒன்று போதும் என்னுடைய பிராண்ட் என்னென்று நீங்கள் கண்டுகொள்வதற்கு. உண்மையில் நான் சட்டத்தரணியாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கட்சி சார்ந்து பொது நல வழக்குகள் பேசிய எல்லா வழக்குகளிலும் அநேகமாக நான் அவரோடு அந்த வழக்குகளில் ஆஜராகி இருக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய கட்சி அரசியலை ஒரு தளத்தில் நகர்த்தி கொண்டிருந்தாலும் சட்டத்தின் ஊடாகவும் எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. உண்மையில் எங்களுடைய கட்சிக்கென்று சட்டத்துறை தலைவர் என்று ஒருவர் இருந்திருந்தாலும் கூட அநேகமான வழக்குகளில் ஆஜராகுவராக ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார். அது திருக்கேதீஸ்வரம் வளவை உடைத்த வழக்காக இருக்கலாம், குருந்தூர் மலையில் விகாரை அமைக்கின்ற வழக்காக இருக்கலாம், நீராவிப்பட்டியில் விகாரை அமைக்கின்ற வழக்காக இருக்கலாம், வெடுக்கினாரியில் எங்களை வழிபாட்டு விடாமல் தடுத்த வழக்காக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மாகாண சபையின் அதிகாரங்களுக்கு எதிராக திவினவக வழக்காக இருக்கலாம். ஏன் ஒரு கட்டத்தில் இலங்கையின் ஆட்சியை ஒரு வழக்கினாலே மாற்றிய வழக்காக இருக்கலாம். அப்படி பல வழக்குகள் நான் சொல்ல முடியும். இது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கட்சியில் நான் இணைந்து கொண்டதால் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். ஆனால் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே கொழும்பில் பணியாற்றிய காலத்தில் பல அரசியல் கைதிகளுடைய வழக்கில் ஆஜராகி இருக்கின்றேன். நான் அப்படி ஆஜராகின்ற பொழுது
இப்பொழுது பத்திரிகைகளில் தங்களுடைய கடந்த கால சாதனைகளாக பல வழக்குகளை விளம்பரப்படுத்தி அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் நான் அவ்வாறான அரசியல் கைதிகளுக்கு இலவசமாக ஆஜராகி இருக்கின்றேன். பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஆஜராகி இருக்கின்றேன். ஆனால் நான் அவை எவற்றையுமே அல்லது அந்த போராளிகளை அந்த அரசியல் கைதிகளையே என்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தியவன் அல்ல. ஆகையினால் இந்த நேரத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டதன் பின்னர் இப்பொழுது மீண்டும் 11 வருடங்கள் கழித்துத்தான் நான் எங்கள் கட்சி சார்பில் வேறு ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்றேன். அறிவிக்கப்படுகின்ற எல்லா தேர்தல்களிலும் அடிபட்டு ஆசனங்களை பெறுவதற்கோ அல்லது ஆசனங்களை பெறுவதற்காக கட்சி தலைவர்களுக்கு பின்னாலோ நான் அலைபவன் அல்ல. ஆனால் பின்விளைவுகளை யோசிக்காமல் கட்சி தலைவர்கள் பிளவிடுகின்ற போது கூட நான் அவர்களை விமர்சித்திருக்கின்றேன். அதற்காக 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு கிடைக்க இருந்த அந்த பாராளுமன்ற வேட்பாளர் பட்டியலில் கிடைக்க வேண்டிய அந்த இடம் சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் பறிக்கப்பட்டது. ஆனாலும் நான் கட்சியுடன் தான் இருந்தேன், கட்சிக்காகத்தான் வேலை செய்தேன். ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காக கட்சியிலிருந்து கொள்கை ரீதியாக பிரிந்து செல்கின்றோம் என்று பொய் கூறிக்கொண்டு வெளியே போகவில்லை. உண்மையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன். அதற்கு முக்கியமான காரணம் பாரம்பரியமாக அல்லது தொடர்ந்து இந்த கதிரைகளை விட்டு அசைய மாட்டோம் என்று கதிரைகளை இறுக்கி பிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக வெளியே அனுப்பி புதிய முகங்களை இந்த தேர்தலில் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் எங்கள் கட்சி தலைவர்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் இங்கே நீங்கள் பார்க்கின்ற முக்கியமான 2 தலைவர்கள் எங்களுடைய உரிமை போராட்டம் அறிவு உணர்வு என்ற 2 தளங்களில் செய்யப்படுகின்றது என்றால், உணர்வின் அடையாளமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார் என்றால், அறிவின் அடையாளமாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 தளங்களிலே தான் எங்களுடைய போராட்டம் நகர்த்தி செல்லப்படுகிறது. அதன் அடையாளமாக அந்த 2 தலைவர்களும் எங்களை தலைமை தாங்கி வேட்பாளர்களாக இருக்க மற்ற அனைவருமே புதுமுகங்களாக நாங்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் எங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பவர்களை பாருங்கள். அவர்கள் தமிழரசு கட்சியில் ஆசனம் கிடைக்காததால் வெளியே தான் போனீர்கள். ஒன்றாக நில்லுங்களன். ஒவ்வொரு கட்சியில் சென்று ஆசனங்களை கேட்டுவிட்டு இப்பொழுது சொல்லுகின்றார்கள் தமிழரசு கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று. உண்மையில் இந்த பதவி கதிரைகளை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லுவது ஜனநாயக மறுப்பா அல்லது அவர்களை துரத்திவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது ஜனநாயகமா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்தனைக்கு அமைவாக எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய முகங்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு எங்களுடைய கட்சி 1949ஆம் ஆண்டு தொடக்கம் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் சுயநிர்ணய உரிமையோடு தங்களுடைய மரபு வழி தாயகத்தில் சிங்களவர்களுக்கு சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி, ஒரு அரசியல் பயணம் அல்லது உரிமை போராட்டம் பல தடைகள் சூறாவளிகளை கடந்துதான் அதன் இலக்கை அடையும். இப்பொழுது சில வேளை தமிழரசு கட்சிக்கு இது ஒரு சூறாவளி காலமாக இருக்கும். ஆனால் அந்த சூறாவளியையும் தாண்டி எங்களுடைய அரசியல் பயணத்தை இந்த 2 தலைவர்களும் கரை சேர்ப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய கட்சி எங்களுடைய வேட்பாளர்கள் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுடைய கட்சியை அமோகமாக ஆசனங்களை பெறும் வகையில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். முதற்கண் நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் மற்றும் கட்சியின் தலைவர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள்.
இங்கே கருத்து பிரதேசத்தியாம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிக அனுபவம் வாய்ந்த இளமை மற்றும் அனுபவம் இருக்கும் அணியோடு நான் சேர்ந்திருக்கிறதுக்கு நான் உண்மையாக பெருமைப்படுறேன். இங்கே சட்டத்தரணிமார் இருக்கின்றன, நிர்வாகிகள் இருக்கிறார்கள், மாகாண சபையில் இருந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பிரதேச சபையில் இருந்திருக்கிறார்கள், மற்றும் போராட்டத்தில் எங்களுடைய உரிமை போராட்டத்திலும் பங்கு பெற்றிய இளைஞர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்களாக இருக்கிறார்கள், மற்றும் சட்டத்துறையில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த அணியுடன் நானும் இணைந்து கொள்வதற்கு உண்மையாக பெருமையாக உள்ளது. இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்கும் மிக ஒரு சந்தோஷமான நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பலருக்கு நான் யார் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னுடைய பிரதேசத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினர் முகநூலில் தெரிவித்திருந்தார், இவரை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி. உண்மையாக இருக்கலாம் நினைக்கிறேன். என்னுடைய பேர் இளங்கோவன். நான் இன்னும் சட்டம் படித்தவர், ஆனால் நான் சட்டத்தரணியாக சிறிது காலம் மட்டுமே, அதுவும் இந்தியாவில் தான் அதை செய்திருக்கிறேன். மற்ற என்னுடைய 30 ஆண்டு காலமான பொது வாழ்ந்த வாழ்க்கை வந்து சமூகம் அமைப்புகளோட சமூகத்தோட வேலை செய்த பின்னணியில் தான் இருந்திருக்கிறேன். நான் ஒரு திட்டம் முகாமையாளராக ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலே அகதிகளோட ஒரு 7 ஆண்டு காலம் வேலை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு கல்வியிலையும் திறன் வளர்ப்பிலையும். அதற்கு பிறகு இலங்கையில் இடம்பெயர்ந்த மக்களோடு நிவாரண புனரமைப்பு வேலைகளிலையும் அம்பார தொடக்கம் யாழ்ப்பாணம் வரைக்கும் எனக்கு வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. யுத்த காலத்துக்கு, அதாவது இறுதி யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலும் கூடுதலாக கிழக்கு மாநிலத்திலும், அதற்கு பிறகு மக்கள் மீள்குடியேற்றத்தில் வடமாகாணத்தில் கூட கிளிநொச்சியிலையும் வெண்ணியிலையும் வேலை செய்த அனுபவமும் எனக்கு இருக்குது. அந்த சந்தர்ப்பமும் கிடைத்தது. அதற்கு பிறகு நான் மனித உரிமையல் செயற்பாட்டிலையும் ஈடுபட்டிருக்கிறேன். நேரடியாக அரசியலில் வந்து நான் இவர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு இளையவராகத்தான் இருக்கிறேன். இந்த அறிமுக என்னுடைய பேரை அறிவித்த இடத்துல சுமந்திரன் ஐயா என்ன 50க்கும் மேற்பட்டவர் என்று கூறியிருந்தார். எனக்கு 50 வயசுக்கு மேலே தான். ஆனால் இவர்களை விட அரசியல், நேரடி அரசியல் அனுபவம் சற்று குறைவாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிற ஒரு தருணம் வந்து முக்கியமான தருணம் நினைக்கிறேன். என்னுடைய சக வேட்பாளர்கள் அதை தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். தென்பகுதியில் ஒரு மாற்றம் நடந்திருக்குது, ஒரு அலை இருக்குது, மாற வேண்டும், இளமைக்கு மாற்றம் வேண்டும், ஊழலுக்கு எதிரான அரசியல் வேண்டும், எல்லோரும் ஒன்று, எல்லோரும் இலங்கை மக்கள் அப்படின்ற ஒரு அலை இருக்குது. அதே நேரம் எங்கள் மத்தியில் கணக்க குழப்பங்கள், கூட்டமைப்பில் குழப்பம், கட்சியில் குழப்பம் இப்படி இருக்குது. இதுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகிற, விளங்குகிற, கதைக்கிற விடயம். இப்போ இதுக்கெல்லாம் இந்த சரணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு நாங்கள் எப்படி முன்னுக்கு போகலாம்ன்றதை தான் நாங்கள் ஒரு சமூகமாக வந்து முன்வைக்கிறோம். அப்போ அதில் ஒரு சவால் கட்டாயம் எங்களுக்கு தொடர்ந்து இங்கே இருக்கிற தேசிய அரசியலில் இருந்து ஒரு சவால் இருக்குது. இளைஞர்கள் சில பேர் நினைக்கலாம் இன்றைக்கு ஜேவிபி புதிய ஒரு அரசியலை பேசுது. இடதுசாரிகள் எப்பொழுதுமே அந்த ஒரு சமத்துவமான அரசியலை பேசினது உண்டு. ஆனால் அந்த சமத்துவ அரசியலையும் கவலையான விடயம் தமிழ் மக்களுக்கு வந்து, இல்லை தமிழ் பேசுகிற மக்கள் வந்து 2ஆம் தரப்பாகவே இருந்திருக்கு. அதில் நாங்கள் இன்னும் மாற்றத்தை காணவில்லை. இந்த தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷை தொடர்பாக அவர்கள் இன்னுமே வந்து ஒரு தெளிவான பதிலை முன்வைக்கிறதுக்கு ஒன்று தயாரில்லை அல்லது சொல்ல பயப்படுறார்கள். எங்களுடைய அடையாளம் சார்ந்து, அதனால் மிக முக்கியமாக எங்களுடைய அரசியல் அடையாளம், எங்களுடைய பொருளாதார கலாச்சார இன தொடர்பான அடையாளம் சம்பந்தமாக நாங்கள் கவனமாகவும் அதை நிலைநிறுத்த வேண்டிய தேவை தொடர்ந்தும் இருக்கிறது. அதே நேரம்
எல்லோரும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, பொருளாதார பிரச்சனை தென்பகுதியில் வரக்குள்ள வந்து அங்கே கேட்பாங்க, என்னடாப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, நீங்கள் வசதியான ஆக்களா, நீங்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து உதவி வருகிறது அதனால் சுகமாக இருக்கிறீங்க. என்னுடைய பதில் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து யதார்த்தம். யுத்த காலத்தில் வந்து நாங்கள் இதை அனுபவித்தது, அதனால் எங்களுக்கு இது வந்து யதார்த்தமாக இருந்தது. எங்களுக்கு இந்த சூழலிலும் வாழ்வதற்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இன்றைக்கு எல்லோருக்கும் எங்களுடைய அடையாளம் முக்கியமாகவே இருக்குது, எங்களுடைய விழுமியங்கள் முக்கியமாக இருக்குது, எங்களுடைய அரசியல் அபிலாசை மிக முக்கியமாகவும் பிரதானமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இன்றைய நாள் என்னுடைய தேவைகளும் மிக முக்கியமாக இருக்குது. கல்வி சார்ந்து எங்களுடைய சமூகம் பெரிய பிரச்சனையில எதிர்நோக்குது. தொழில் சார்ந்து எங்களுடைய மீனவர்களும் எங்களுடைய கடல் தொழிலாளர்களும் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். அந்த தொழிலே வந்து இல்லாமல் போகிற நிலைமையில் இருக்குது. அதே நேரம் இளைஞர்கள் தொழில் தேடுகிறார்கள். அந்த தொழில் அவர்களுக்கு வந்து சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்குன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் பல பேர் நாட்டை விட்டு போகிறார்கள். நாட்டை விட்டு இளைஞர் சமூகம் நாட்டை விட்டு போனால் அந்த நாடு முன்னேறுவது மிகவும் கஷ்டம். என்றால் இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பொக்கிஷம். அப்போ அந்த சவால் இருக்குது. அதே நேரம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது, யுத்தத்தினால் ஏற்பட்ட பல வடுக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்தில் இருக்குது. இது தொடர்பாகவும் வந்து கவனிக்க வேண்டிய தேவை யதார்த்தமான எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த போராட்டத்திலே தான் இருக்கின்றோம். அதற்கு காணாமலாக்கப்பட்ட அம்மாமருடைய போராட்டத்தில் நாங்களும் பாதையில் போகிறோம். அதற்கு இன்னும் தீர்வில்லை. காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இன்னும் எவ்வளோ காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் நல்லிணக்கம் தொடர்பாகவும் வந்து சவாலான நிலப்பாடு இருக்குது. அதோடு சேர்த்து அரசியல் ரீதியாக நாங்கள் தொடர்ந்து போராடி வர ஒரு சமஷ்டியின் அடிப்படையிலான தீர்வுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ இந்த விடயங்கள் அனைத்தையும் வந்து இந்த விடயங்கள் அனைத்தையும் மாற்றமில்லை. இது அனைத்தும் வந்து நாங்கள் இதனோட தான் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோம். இதைத்தான் நாங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து இதைத்தான் தேடுவோம். அதுக்கு உங்களுடைய அவதானமும், இதனால் நீங்கள் எங்களுக்கும் வந்து எங்கள் கட்சி இதுக்காகத்தான் நிற்குதுன்றதை வந்து நீங்களும் வந்து மனதில் கொஞ்சம் வச்சிருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அது செய்வோம்னு சொல்கிறாங்க. தமிழரசு கட்சியில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த கட்சியை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஏன் இந்த பிரச்சனை? ஜனநாயகம் என்றால் எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுடைய உள்ளூர் அமைப்பில் இருந்து எங்களுடைய எல்லா அமைப்புகளையும் வந்து ஜனநாயகமாக ஒரு தேர்தல் நடத்தி ஆட்களை தெரிவு செய்யக்குள்ள அதில் விமர்சனம் கட்டாயமாக இருக்குது, இல்லாமல் இல்லை தானே? எங்களோட RDSல இருந்தாலும் சரி, ஒரு மீனவர் சங்கத்திலையும் இதே பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து எங்களுடைய ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். அதனால் வந்து நாங்கள் எல்லாம் சரியாக செய்கிறோம்னு நான் சொல்ல விரைஇல்லை. ஆனால் இதோடு தான் நாங்கள் வாழ வேண்டும். இதில் மாற்றங்களை வந்து நாங்கள் இணைந்து கட்சியில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு விட்டுட்டு போகிறது ஒரு காரணம் இல்லை. அதுக்காக அந்த மாற்றம் வந்து தேவையான்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிப்போம். அதனால் நான் உங்களோட அனைவரிடம் கேட்டுக்கொள்வது, இந்த மிக திறமை வாய்ந்த அணியை பாருங்கள், எங்கள் மேல் நம்பிக்கை வச்சிருங்க. அடுத்த 5 வருட காலத்தில் வந்து இந்த மக்களுடைய இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும், எங்களுடைய அடையாளத்திலிருந்து எங்களுடைய தேவை வரைக்குமான பிரச்சனைகளில் நாங்கள் வந்து சில முன்னேற்றங்கள் கொண்டு வருது. எங்களோடு நின்று நீங்களும் வந்து வருவீங்கள், பயணிப்பீர்கள் என்று நம்பி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தடினம், கட்டி இழுத்து கைகால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் போதும் என் தாய் தமிழ் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக விழாவில்
அவருக்கு யூனிட்டி கண்டினியூஷன் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு அல்ல, வேட்பாளர் அறிமுக விழா. விழா என்றால் வீழ்ந்து விடாமல் இருப்பது. தமிழரசு கட்சி இன்று வரைக்கும் வீழ்ந்து விடவில்லை என்பதை ஞாபகப்படுத்துகின்ற விழாவிலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியின் ஆதரவாளர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்குகின்ற வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் அண்ணன் சிவஞானம் அவர்களே, CVK சிவஞானம் ஐயா அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே, அதிலும் முக்கியமாக நான் இருவரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அழைக்கவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றே அழைக்கின்றேன். மதிப்பார்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள், எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்கள், கட்சியினுடைய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். என்னை அறிமுகம் செய்வதென்றால் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தமிழரசு கட்சியை தாய் கட்சியாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த அரசியல் களத்திலே உழைத்தவன் என்ற வகையிலும் மானிப்பாய் தொகுதியின் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இப்பொழுதும் அந்த தொகுதியினுடைய தலைவராக இருக்கின்றேன் என்பதையும், நான் அரசாங்க சேவையிலே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக பணியாற்றுகின்றேன் என்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே நீங்கள் அரசியல் செய்ய வேண்டுமாக இருந்தால், அல்லது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது நீங்கள் சுயேட்சையாக ஒரு தேர்தலிலே போட்டியிட வேண்டுமாக இருந்தால் அடிப்படையாக ஒரு தகமை இருக்கிறது. சின்ன விஷயம்தான், சிறியதொரு தகமை. சுமந்திரன் அவர்களை துரோகி என்று அழைத்துவிட்டால் அடிப்படை தகமை பூர்த்தியாகிறது. நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றால் இதை செய்தால் சரி. ஏனைய கட்சிகள் எல்லாம், சுயேட்சை குழுக்கள் எல்லாம் அதைத்தான் செய்கின்றன. எந்த ஒரு சுயேட்சை குழுவினரோ எந்த ஒரு அரசியல் கட்சியினரோ அந்த பிரச்சார மேடையிலே சுமந்திரன் என்ற பெயர் உச்சரிக்கப்படாவிட்டால் நீங்கள் அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கலாம். சுமந்திரன் என்ற பெயரில் தான் அந்த கட்சியினுடைய கூட்டம் ஆரம்பமாகிறது. ஏன், எதற்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மாற்றம் என்று எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய யுவதிகள் மாற்றம் என்று எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாற்றம் என்பது ஆள் மாற்றம் அல்ல, மாற்றம் என்பது ஆடைகளை மாற்றுவதல்ல, மாற்றம் என்பது நிறத்தை மாற்றுவதல்ல, மாற்றம் என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய மனங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கொள்கையிலே, எங்களுடைய மனதளவிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் விரும்புகின்ற மாற்றம். மாற்றத்தை இந்த மேடையிலே பார்க்க முடியாவிட்டால் வேறு எந்த மேடையிலும் நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியாது. காலம் எங்களுடைய தொண்டர்களை, என்னை போன்றவர்களை காலம் முன்னுக்கு வந்து இழுத்து விட்டிருக்கிறது. எங்களுக்குரிய கடமையை நாங்கள் மிக செவ்வனே செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தேர்தல் என்பது ஒரு வாய்ப்பு. தேர்வு செய், நல்லவர்களை தேர்வு செய். தேர்தல் என்பது எங்களுடைய கட்சியை அல்லது எங்களுடைய நபர்களை முன்னிலைப்படுத்துவதல்ல. எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த வைராக்கியம், நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து வந்த பாதை, எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழி, இதை தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய மனங்களிலே நிறுத்தி வைத்து ஒவ்வொருவரையும் தேர்வு செய்கிறார்கள் என்பதுதான் தேர்தல். அந்த தேர்தல் நவம்பர் 14 உங்கள் எல்லோர் மனங்களிலும், மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்ற அனைத்து மனங்களிலும் ஒரு மாறுதல் நிகழ வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி தனி கட்சியாக எந்தவித கூட்டுமின்றி முதலையாக தேர்தலை எதிர்கொள்கிறது. அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மனங்களிலிருந்து எழ வேண்டும். நவம்பர் 15 செய்தி சொல்ல வேண்டும்.
நாங்கள் சொல்கின்ற செய்தி மிக இறுக்கமாக மிக உரத்து சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. தேர்தல் என்பது ஒரு வகையான போர். தேர்தல் களம் என்பது போர்க்களம், ஜனநாயக போர்க்களம். நாங்கள் பார்த்திருந்த போர்க்களங்கள், நாங்கள் போரிலே பிறந்து போரிலே வளர்ந்தவர்கள். நாங்கள் கண்டிருக்கின்ற ஆயுதங்கள், கனரக ஆயுதங்கள், பல்குழல்கள், பீரங்கிகள், முப்படைகளையும் வைத்து போரிட்ட எங்கள் தலைவனிடத்தே இருந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது ஜனநாயக போரிலே வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதமாக மாறியிருக்கிறது. வருகின்ற 14ஆம் திகதி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என்கின்ற அந்த வடக்கு மாகாணத்தின் போர்முனை, அந்த ஜனநாயக போர்முனையை எதிர்கொள்வதற்காக யாழ் மாவட்டத்திலே சுமந்திரன் அவர்களை நாங்கள் போர்முனை கட்டளை தளபதியாக நியமிக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களை வட போர்முனையினுடைய கட்டளை தளபதியாக நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். கிழக்கு மாகாணத்திலே திரு சாணக்கியன் அவர்களை கிழக்கு மாகாணத்தினுடைய போர் கட்டளை தளபதியாக பார்க்க விரும்புகின்றோம். இந்த ஜனநாயக போர் எங்களிடத்தே இருக்கின்ற அபிலாஷைகளை, நாங்கள் இத்தனை காலமாக இழந்தவற்றை, இத்தனை காலமாக நாங்கள் இழந்ததற்கு பரிகாரமாக நாங்கள் இன்றும் ஒரே தளத்தில், ஒரே சின்னத்தில், ஒரே குடையின்கள், ஒரே அமைப்பின்கள் எங்களுடைய அபிலாஷைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றோம் என்ற செய்தியை 15ஆம் தேதி நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். வருடந்தோறும் ஆண்டுகள் தோறும் நாங்கள் தேர்தல்களை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமானது என்று சொல்கிறோம். ஆம், ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமானது, ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமானது. ஏனென்றால் காலம் அப்படியே நின்று விடுவதில்லை. காலம் சுழன்று கொண்டிருக்கிறது, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும், அதுதான் மாற்றம். அந்த மாற்றத்திற்காக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எங்களிடத்தை இருந்து பிரிந்து சென்று எங்களை பற்றி அவதூறு பரப்புகின்ற அந்த கயவர் கூட்டத்திற்கு நாங்கள் இந்த தேர்தலோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்ன செய்வது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயராலே கள்வர்களையும் ஊழல்வாதிகளையும் கொலைகாரர்களையும் நாங்கள் எங்களுடைய கட்சியில் வைத்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம், வெல்ல வைத்திருக்கிறோம். அதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன், அதற்காக என்னுடைய பங்கும் இருக்கிறது. நான் அதை அடித்தளமாக வைத்து சொல்லுகிறேன். கள்வர்களும் கயவர்களும் ஊழல்வாதிகளும் ஒழிய வேண்டும். அதற்காக நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழரசு கட்சி ஆரம்பித்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் மாறாத சமஸ்தி கொள்கையோடு, அதை அடைகின்ற சாத்தியமான வழிகளோடு இருக்கின்ற ஒரே ஒரு பாரம்பரியமான கட்சியிலே தேர்தலிலே நிற்பது என்பது மிகப்பெரிய காரியம், மிக கிடைத்தற்கரிய காரியம். அந்த தகமை, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக பயன்படுத்தி எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய மக்களையும் முன்னோக்கி கொண்டு செல்ல, நீண்ட காலமாக நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் நீங்க, எங்களுடைய இளைஞர் யுவதிகள் சுயமாக தங்களுடைய சொந்த காலிலே நின்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வழி சமைக்கின்ற கொள்கைகளுடைய கட்சியை, இலங்கை தமிழரசு கட்சியை நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமோக வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் முன்னிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. என்னை பற்றிய சிறிய அறிமுகம் ஒன்றை செய்வதாக இருந்தால், நான் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய ஈழ விடுதலைக்கான போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தலிலிருந்து தேர்தலிலிருந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையிலே 2013ஆம் ஆண்டு எங்களுடைய கட்சி இளைஞர்களுக்கு வழங்கிய முன்னுரிமை அடிப்படையிலே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களது கட்சி தலைமை எனக்கு வழங்கியிருந்தது. அந்த வழங்கிய சந்தர்ப்பத்தை சிறப்புறவை பயன்படுத்தி மாகாண சபை உறுப்பினராகி
தொடர்ச்சியாக மக்களுக்கு கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றி அதன் பின்னர் தொடர்ந்து இன்று வரை தமிழரசு கட்சியின் அனைத்து செயற்பாடுகளிலும் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று போராடிக்கொண்டு அதை வலுப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு கட்சி தொண்டராக நான் என்னை உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். உண்மையில் 2009க்கு பின்னர் எங்களுடைய தேசிய தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சியானது 2009க்கு பின்னர் துரோகங்களாலும் பதவி ஆசை பிடித்தவர்களாலும் எங்களது வீடு ஒவ்வொரு முறையும் உடைக்கப்பட்டு வந்தது. அந்த வீடு ஒவ்வொரு முறையும் உடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வீட்டிலே உள்ள அல்லது எங்கள் கட்சியில் உள்ள எங்களுடைய மூத்த உறுப்பினர்களும் கட்சியின் இளைஞர்களும் அந்த உடைவுகளை சரிப்படுத்தி அந்த வீட்டை திருத்தி மீண்டும் மக்களுக்கான வீடாக மாற்றிக்கொண்டு வந்தார்கள். அந்த துரோகமானது அந்த உடைவானது இன்று வரை நிற்கவில்லை. இன்று வரை தங்களுடைய பதவி ஆசைக்காகவும் தங்களுடைய சுயநலனுக்காகவும் இந்த அழகிய வீட்டை உடைத்து கொண்டு வெளியேறுகின்ற சில கயவர்கள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அவ்வாறானவர்களுக்கு எங்களுடைய மக்கள் இது வீடு என்பது, இந்த வீட்டு சின்னம் என்பது தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுக்கானது, வெறுமனவே ஒரு சிலருக்கானது அல்ல என்பதை ஒவ்வொரு தேர்தலிலுமே பாடம் படித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த முறை வித்தியாசமாக அவ்வளவு காலமும் பங்காளிகள் உடைத்துக் கொண்டு போனார்கள். இன்று இந்த முறை எங்களுடைய கட்சிக்குள் இருந்து எங்களுடைய கட்சியை வளர்க்கின்றோம் என்று போலியாக வேஷம் போட்டவர்கள் என்று எங்களுடைய வீட்டை உடைத்துக் கொண்டு வீட்டை உடைக்கலாம் என்று கனவு காண்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய மக்கள்கள் அதை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாராளுமன்றம் போக வேண்டும் என்று இந்த தேர்தலில் கேட்கவில்லை. தமிழரசு கட்சியை பலப்படுத்த வேண்டும், தமிழரசு கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்ற நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிருக்கின்றோம். பதவி ஆசைக்காக நாங்கள் போட்டியிடவில்லை. எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஆகக்கூடிய 6 பேர் தான் பாராளுமன்றம் போக முடியும். தமிழரசு கட்சியில் 4 பேர் தான் பாராளுமன்றம் போக முடியும். ஆனால் நாங்கள் 9 பேரும் இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும், தமிழர்களின் உரிமை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். அந்த நோக்கம் எங்களுடைய மக்களால் நிறைவேற்றப்படும். நாங்கள் பலமான ஒரு தமிழரசாக வருகின்ற 15ஆம் தேதி நாங்கள் முன்னெடுப்போம் என்ற ஆணித்தரமான செய்தியை கூறி, நிச்சயமாக என்றும் நான் எங்களுடைய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட துணைத் தலைவர் ஐயா CBK சிவஞானம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னோடு 3 பாராளுமன்றங்களிலே சக உறுப்பினராக இருந்த திரு ஸ்ரீதரன் உள்ளிட்ட மற்ற சக வேட்பாளர்களே, எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவரும் நிர்வாக செயலாளருமாக இருக்கிற திரு சேவியர் குலநாயகம் அவர்களே, நமது கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சொலமன் சீரில் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு மிக ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதைத் தொடர்ந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையிலே மிக குறுகிய காலகட்டமாக இருப்பது இந்த 2 தேர்தல்கள், இந்த வருடத்திலே நடைபெறுகிற இந்த 2 தேர்தல்கள் தான். ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் அந்த அலையோடு பாராளுமன்றத்தையும் உடனடியாக கைப்பற்றி விட வேண்டும் என்று அடுத்தடுத்த நாளே பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கால இடைவெளிகளிலே மிக குறுகிய கால இடைவெளி, அதிலையும் கணக்கு கொஞ்சம் தவறிவிட்டார்கள். 15ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்தியிருக்க முடியாது. ஆனால் 14ஆம் தேதி
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவசரமாக ஒரு சரித்திரபூர்வமான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி விட்டோம். ஆகையினாலே அந்த அலையோடு நாங்கள் சென்று அடைந்திட வேண்டும் என்ற வேணவாவினாலே இது நடைபெறுகிறது. அந்த மாற்றம் ஒரு வியக்கத்தகு மாற்றம்தான். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே 2019 3% வாக்குகளை மட்டும் பெற்ற ஒருவர் 5 வருட காலத்திலே அதை 42% அதிகரித்தது என்பது அது வியக்கத்தகு ஒரு மாற்றம்தான். ஆனால் அந்த இடைவெளியிலே சில விடயங்கள் நாட்டிலே நடந்திருக்கின்றன. என்றுமில்லாதவாறு நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது. உத்தியோகபூர்வமாக நாங்கள் கடன் செலுத்த முடியாது என்று நாடு அறிவித்து நாங்கள் வங்குரோத்து நாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அந்த அறிவிப்பு வந்தது. அந்த பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று 50%க்கு கூடுதலான வாக்குகளை பெற்று அரியாசனம் ஏறுவதாக நினைத்து ருவான்வெளி சாயலே போய் தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடிச் சென்றார். பறந்து சென்றார். விமானப்படையின் அனுசரணையினாலே பறந்து சென்றார். நாடோடியாக சென்றார். ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு தாவி சென்றார். எங்கேயோ ஒரு நாட்டிலே இருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். பாரியதொரு மாற்றம், ஒரு மக்கள் போராட்டம் எழுந்தது. 2.5 வருடங்களுக்கு பிறகு, அது நடந்து 2.5 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் தான் அந்த ஜனாதிபதி தேர்தல். அந்த 2.5 வருட காலமும் தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருந்த இந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஏங்கி இருந்த மக்களுடைய கையிலே வாக்குச்சீட்டு கிடைத்தவுடனே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 2 தடவைகள் ஆயுதமெடுத்து போராடி ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக போராடி பல உயிர்களை நாசமாக்கி அந்த போராட்டங்களிலே தோற்றவர்கள் இந்த ஜனநாயக தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். மக்களுக்கு சலித்து விட்டது. இனியும் பொறுக்க மாட்டோம் என்று எழுந்தார். அந்த மாற்றம் அரைகுறையாகத்தான் நடந்தது. ஏனென்றால் முழுமையாக அதனை கொண்டு செல்வதற்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்க என்ற ஒருவர் குறுக்கே போய் பதவியை பெற்று அதனை தடித்து விட்டதாக நினைத்தார். ஆனால் மக்கள் மறக்கவில்லை. பொருளாதாரத்தை நான் சீர்தூக்கி விட்டேன், நாட்டை காப்பாற்றி விட்டேன், பொருளாதார அழிவிலே இருந்து மீட்டெடுத்து விட்டேன் என்று சொன்னவருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவரை பற்றி தாங்கள் என்ன நினைத்தார்கள் என்று சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாரிய மாற்றம்தான். இப்பொழுது ஜனாதிபதி கதிரையிலே அமர்ந்திருக்கிறவர் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை காலத்திலே யாழ்ப்பாணத்திலே வந்த ஒரு விடயத்தை சொன்னார். 2.5 வருட காலமாக தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அந்த மாற்றம் நிகழுகிற போது வடக்கிலே இருக்கிறவர்களும் அதிலே பங்குதாரர்களாக வரவில்லையே என்ற ஏக்கம் அந்த மக்களுக்கு இருக்க போகிறது என்று சொன்னார். அடுத்த நாளே நான் சொன்ன பதில் ஒன்று இருக்கிறது, அதை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற மாற்றத்தை நாங்களும் வரவேற்கிறோம். மாற்று கருத்து கிடையாது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், பழமைவாதம் புறக்கணிக்கப்பட வேண்டும், புதிய உலகத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும், பொருளாதாரம் மீள வேண்டும்,
ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு இடையிலே இருக்கிற தூரம் இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாவற்றிலையும் நாங்களும் கூட வருவோம். நாங்கள் ஏன் வரமாட்டோம் என்று சொன்னோமா? இல்லை, நாங்கள் வருவோம். ஆனால் நீங்கள் 2.5 வருட காலமாக தெற்கிலே இருக்கிறவர்கள் ஏங்கி இருக்கிற மாற்றத்தை பற்றி சொல்லுகிறீர்கள். எங்களுடைய மக்கள் 70 வருடங்களுக்கு மேலாக ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். நியாயமான ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். ஆட்சி முறையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய முழு பலத்தோடும் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாற்றத்திலே தெற்கிலே இருக்கிற நீங்கள் பங்குதாரர்களாக இன்னமும் வரவில்லையே என்ற ஏக்கம் எங்களுடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்று அவருக்கு சொன்னேன். அந்த மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் அவருக்கும் ஏதோ நாட்டிலே பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று நினைக்கிறவர்களுக்கும் எங்களுடைய கட்சி வேற கட்சி கிடையாது. இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்று அறிவித்தது எங்களுடைய கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வநாயகம். நாங்கள் ஒரு தேசம் என்று அவர் சொன்ன காரணத்தினால் தான் அவரை தந்தை என்கிறோம். பல தடவைகளை நான் சொல்லியிருப்பேன். பாகிஸ்தானை நிர்மாணித்தவர் பாகிஸ்தானுடைய தந்தை என்று முகமது அலி ஜின்னாவை சொல்வார். ஒரு தேசத்தின் தந்தை என்று அவரை நாங்கள் சொல்லுவதற்கு காரணம், அதுவரைக்கும் நாங்கள் அப்படியான கோரிக்கை வைத்ததில்லை. அந்த கருவை உருவாக்கியவர் அவர். அதோடு உருவாக்கிய கட்சி இது. எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு. அந்த சுய நிர்ணய உரிமையின் ஒரு வெளிப்பாடாக சமஷ்டி முறை ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னது இது இந்த கட்சி தான் சொன்னது, வேறவரும் சொல்லவில்லை. இந்த கட்சி சொன்ன போது இதை பழித்தார்கள், சமஷ்டி கட்சி என்று தூண்டினார்கள், பல வகைகளிலே புறக்கணிக்க எத்தனித்தார்கள். ஆனால் அவைத்தலைவர் சொன்னதை போல 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் பிரதான தமிழ் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். வேற எவருக்கும் எங்களுடைய மக்கள் அந்த ஜனநாயக ஆணையை கொடுத்ததில்லை, இனியும் கொடுக்க போறதில்லை, இந்த தடவையும் கொடுக்க போவதில்லை. ஆகையினால் தான் சொல்லுகிறேன், இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி இந்த தீவிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்று அறிவித்து இதுவரை காலமும் பறைசாற்றி கொண்டிருக்கிற கட்சி தான் ஒரு பாரிய அணியாக பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு அணியாக செல்ல வேண்டும். நண்பர் ஸ்ரீதரன் சொன்னார், 3 பேர் இந்த கட்சி, 2 பேர் அந்த கட்சி, 5 பேர் இன்னொரு கட்சி, பிரயோசனம் இல்லை. சிந்தித்து பாருங்கள். வடக்கும் கிழக்கும் எங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிறோம். இன்று வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஒரு அணியாக பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய கட்சி எது? வேறு கட்சி இருக்கா? ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? ஒரு மாற்று வழி இருக்கா? இன்றைக்கும் கிடையாது. வடக்கிலே இருந்தும் கிழக்கிலே இருந்தும் ஒரு அணியாக, ஒரு மக்களாக, ஒரு தேசமாக செல்லக்கூடிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஆனபடியினால் தான் நாங்கள் கேட்கிறோம், இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்துங்கள். அங்கே இருந்து யார் போகிறார் என்பதில்லை முக்கியம். இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்துங்கள், வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அப்படி செய்கிற போதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம், 7 தசாப்தங்களுக்கு மேலாக எங்களுடைய மக்களுடைய ஏக்கங்களை பிரதிபலிக்கிற அந்த மாற்றத்தை நாங்கள் திரும்பவும் திரும்பவும் கேட்க முடியும், அதை செய்யவும் முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசனம் தானம் கிடைத்தால், விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கும் பிரதித்துவம் இருக்கிறது, மக்கள் எங்களையும் ஏற்றிருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்கு இடமளிக்க கூடாது. இந்த மாற்றத்தோடு, நாங்களும் விரும்புகிற மாற்றத்தோடு ஒரு பெரியதொரு அபாயமும் வந்திருக்கிறது.
அது ஜனாதிபதி தேர்தலிலேயே அந்த அபாயம் வந்தது. பல தடவைகளே சொன்னோம், அந்த அபாய சங்கை நாங்கள் ஊதினோம். ஆனால் அது கடந்து போய்விட்டது. இப்பொழுது அந்த சின்னத்தையும் திருடி விட்டார்கள். சின்னத்தை திருடியவர்கள் அதற்கு முதல்ல எங்களுடைய பேரை திருடினார்கள். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு டி ஒன்று போட்டு ஒரு குத்தொண்டு போட்டு திருடினார்கள். திருடுவது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாகவே இருந்தது. திருந்தி விட்டார்கள் என்று நினைத்துதான் அவர்களை சேர்த்து கொண்டோம். ஒரு காலகட்டத்தில் திருடர்கள், கப்பங்கேட்டவர்கள், கடத்தியவர்கள், கொலையாளிகள் திருந்தி விட்டார்கள் என்று நம்பி சேர்த்து வைத்திருந்தோம் சில காலம். ஆனால் திருந்த இல்லை. கட்சி பேரை திருடினார்கள். மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஒரு சின்னத்தை காட்டினோடனே ஓடோடி போய் அந்த சின்னத்தையும் திருடி விட்டார்கள். 23ஆம் தேதி நள்ளிரவு தான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல ஒப்பந்தம் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த சின்னத்தை ஒருவரும் பாவிக்க மாட்டோம். அவர்களுக்கு கையெழுத்தில் பெருமதி தெரியாதவர்கள். அப்படி கையெழுத்திட்டவர்கள் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே, ஒரு நாள் கூட கடக்கவில்லை, 23ஆம் தேதி நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது. 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு குத்து விளக்க வச்சுட்டு அந்த சங்கத்தாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்தார்கள். ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே. அப்போ அதை கைச்சாத்திடு, அந்த ஒப்பந்தத்தை கைச்சாட்டுகிறவங்க கொடுப்புக்குள்ளே சிரிச்சு கொண்டு தான் கைச்சாத்திட்டுவார்கள். கொடுப்புக்குள்ளே சிரிச்சு கொண்டு தான் கைச்சாத்திட்டுவார்கள். இருக்கட்டும், நாங்கள் போய் எடுப்போம் அந்த சின்னத்தையும் களவாடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரையும் களவாடியவர்களுக்கு எங்களுடைய மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். சிங்களத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது, அம்பையாளுவோ. அம்பையாளுவோ என்று சொல்கிறது, ரோட்டில் போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் மாங்காயை திருடுறது, பக்கத்து வீட்டில் இருக்கிற மாங்காயை பிடுங்கிறது, அது சேர்ந்து செய்கிற கூட்டம் தான் அந்த அம்பையாளுவோ. மாம்பழ திருடர்கள், அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிச்சு விடுங்க. மாநில சில பேர் இதெல்லாம் சொல்றது வெக்கமாக இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தவர் தான். ஒரு பெரிய உருவத்தையும் கொண்டு வந்து எல்லாம் செய்து கொண்டு வந்து விட்டு சாயந்தரம் சொன்னார், அவருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், வரை நடைபெறவில்லை. அந்த ஆனால் இன்றைக்கு தானாகவே நான் தான் பாப்பு வீட்டு கொடுத்தனான், ஒரு அவளை பெண்ணுக்கு தான் கொடுத்தனான், வாழ்வாதாரத்துக்கு தான் கொடுத்தனான், வாழ்வாதாரத்துக்கு ஒரு அவளை பெண்ணு கொடுத்தனா அந்த பெண்ணுக்கு 10 வருஷமாக ஒரு பார் இருக்கு. இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் 2 விடயங்களிலே இப்பொழுது தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான செலவினங்கள் அவர்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு கொடுத்திருக்க வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக. தற்போது ஜனாதிபதியாக வந்திருக்கிறவர் இன்னமும் கொடுக்கவில்லை. ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் சொல்லுகிறார்கள், செயலில் இன்னும் காணவில்லை. வந்தவுடனேயே இந்த பார் பர்மிட் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். 3 நாட்களுக்குள்ளே வெளிப்படுத்துவோம் சொன்னார்கள். 3 வாரமாகிவிட்டது, வெளிப்படுத்தவில்லை. பகிரங்கமாக நான் அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறேன், வெளிப்படுத்துங்கள். எங்களுடைய கை சுத்தமாக இருக்கிறது. ஸ்ரீதரன் இப்ப சொன்னார், எங்களுடைய கை சுத்தமாக இருக்கிறது, வெளிப்படுத்துங்கள். ஏன் வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள்? உங்களுடைய தயக்கம் உங்களையே சுட்டிக்காட்டுகிறது. இந்த வஞ்சகத்திலே இதிலே இன்னொரு ஊழல் ஒன்று ஏற்பட்டிருப்பதற்கு அடையாளம் தான் நீங்கள் அதனை இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கான சாட்சி. வெளிப்படுத்துங்கள். வெளிப்படுத்துகிற போது எங்களை விட்டு ஓடோடி போனவர்களை அது இனங்காட்டும். ஏன் எங்களை விட்டு ஓடி சென்றார்கள் என்பதற்கு அங்கேயும் ஒரு காரணம் இருக்கும். ஆகையினாலே அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை திரும்பவும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஒரு மாற்றத்தை எங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் ஏற்படுத்தி இருக்கிறோம்.
கிட்டு சொன்னால் நான் பெண்ணென்ற அடையாளம் கொண்டு வர நல்ல விஷயம், இல்லைன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொல்லி போட்டு பெண்ணு ஒரு மூலையில் நிறுத்தி விடுறது. ஆற்றல் உள்ளவர்களை, ஆண்களையும் பெண்களையும் நிறுத்தி இருக்கிறோம். ஆற்றல் உள்ளவர்களை நிறுத்திருக்கோம், அவன் நிறுத்தி இருக்கிறான். சுரேகா தன்னுடைய 2வது பட்டமளிப்பு பற்றி சொல்லலை, 2 பட்டம் வச்சுருக்கிறான். இப்போ சட்டத்தரணி எக்ஸாமும் எழுதி கொண்டிருக்கிறான். ஆற்றல் உள்ளவர்களை தான் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பெண்ணுக்கு முதலிடம், பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுகால வரைக்கும் எல்லா கட்சிகளும் செய்தது ஆணை முன்னிறுத்தினது தான். எங்களுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதம மந்திரி எங்களுடைய நாட்டிலே இருந்து வந்தார். அட அவ எப்படி பிரதம மந்திரியாகும்? கணவன் செத்தபடியாக தான் நீ பிரதம மந்திரியாகும். இல்லாட்டி இப்போ அவ தன்னுடைய ஆற்றலாலையா பிரதம மந்திரியாகும்? 2வது பெண் பிரதம மந்திரி, 1வது ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க என்று சொல்லுகிறோம். பண்டார் நாயக்குடைய மகள் விஜயகுமார் துங்கனுடைய மனைவி. அதிலே முன்னிறுத்தப்படுகிறது ஆண். அவருடைய இவருடைய இங்கே இருக்கிறார். ஆனால் சுட்டி காட்டிட்டார். அங்கே முன்னால் இருக்கிறவர் அவர் ஒருத்தருக்கும் தெரியாது, இவர் தான் தெரியும். இவட கணவன் தான் அவரை தெரியும். அது அவருக்கு பெருமை. ஆனபடினால ஒரு ஆணின் பின்னால மறைந்திருந்து பெண் என்று சொல்லி நாங்கள் ஒருவரை நிறுத்தவில்லை. அவர்களுடைய சொந்த ஆற்றல் 2 பேரை நிறுத்தியது. மற்றவர்களை பாருங்கள். எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளை தொகுதி கிளை தலைவர் எங்களுடைய கட்சியினுடைய, நான் பருத்தித்துறை தொகுதி கிளையினுடைய தலைவர், என்னுடைய உபதலைவர் பருத்தித்துறை தொகுதியினுடைய உபதலைவர் சுவீதர், யாழ்ப்பாண தொகுதியினுடைய செயலாளர் ஆனந்த், சாவச்சேரி தொகுதி கிளை தலைவர் சாயந்தன், மானிப்பாய் தொகுதி கிளை தலைவர் பிரகாஷ், காங்கேசன்துறை தொகுதியினுடைய உபதலைவர் இளங்கோவன். எல்லாரும் கட்சி ஒவ்வொரு கிளையிலேயும் தலைவர், உபதலைவர், செயலாளர், அவர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். வேறவரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தவில்லையே, இளையவர்களை நிறுத்தி இருக்கிறோம். அந்த மாற்றம் தேவை. அது காலகாலமாக நடைபெறுகிற மாற்றம், அது தேவை. ஆகையினாலே நாங்கள் மாற்றத்துக்கு, நாடு கேட்கிற, எங்களுடைய மக்கள் கேட்கிற மாற்றத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள், கட்சியை நியமனம் கிடைக்கவில்லை என்று கட்சியை விட்டு போகிறவர்கள் தேர்தல் காலத்திலே தான் விட்டு போவார்கள். கொள்ளை பிடிப்பு என்றால் அது வேறு நேரத்தில் போயிருக்கலாமே. கொள்ளை பிடிப்பு என்று சொன்னால் வேறு நேரத்தில் போயிருக்கலாமே. தேர்தலில் நியமனம் கிடைக்கவில்லை என்று போகிறவர்களை குறித்து மக்களுக்கு ஒரு அவதானம் இருக்கிறது. அது நான் சொல்லி தெரிய வேண்டியது அல்ல. அவை அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் இன்றைக்கு இருக்கிற இந்த தேவைப்பாடு, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மொழி, இன, கலாச்சார, பண்பாட்டு அடையாளம், இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு தேசம் என்பதை வலியுறுத்துகிற அந்த அடையாளம் அது வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அணியாக, 1-2 சிதறலாம், ஒரு அணியாக, நான் சொல்கிறேன் 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலே இருந்தும் கிழக்கிலே இருந்தும் சகல தேர்தல் மாவட்டங்களிலே இருந்தும் இலங்கை தமிழரசு கட்சி அனுப்பினால்தான் அந்த செய்தியோடு நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் இலங்கையிலேயும் சர்வதேசத்திலேயும் அந்த தொடர்ந்து சொல்லுகிற செய்தியை சொல்லி நாங்கள் வெற்றி வாகை சூட முடியும். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர், கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் அண்ணன் CVK சிவஞானம் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு கூடியிருக்கின்ற
என்னோட இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற என்னுடைய சக வேட்பாளர்களான சகோதரி சுரேகா அவர்களே, சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களே, முன்னாள் மேயர் ஆனோல்டு அவர்களே, ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்களே, மேனாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களே, மேனாள் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி சயந்தன் அவர்களே, தந்தை மேனாள் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளராக இருந்த தம்பி பிரகாஷ் அவர்களே, தந்தை செல்வாவினுடைய பேரன் இரும்பு மனிதன் நாகநாதனுடைய பேரனாக மேடையிலே வீட்டிருக்கின்ற இளங்கோவன் அவர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயம் அவர்களே, எங்களுடைய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் அண்ணன் சொலமன் சிறில் உட்பட்ட இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். தமிழர்கள் ஒரு தேசிய இனம். தமிழர்களுக்கு உரித்தான அவர்களுடைய வரலாற்றின் அடையாளங்களை நாங்கள் கையிலே எடுத்துத்தான் 1949ஆம் ஆண்டு தமிழீழத்தின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் அந்த கட்சியை உருவாக்கி பேசுகின்ற பொழுது அவர் ஆற்றிய உரை, கொழும்பிலே எழுதுவினைஞர் சங்க மண்டபத்திலே அவர் ஆற்றிய உரை, நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் மட்டுமல்ல இலங்கையினுடைய பல பாகங்களிலும் செறிந்து வாழ்கிறோம், மலையகத்திலும் எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், நாங்களாக இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்துடையவர்கள், எங்களுக்கென்று ஒரு மொழி அடையாளம் உண்டு, எங்களுக்கே உரித்தான வரலாற்று ரீதியான பாரம்பரியமான நில அடையாளம் உண்டு, எங்களுக்கே உரித்தான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு. உலகத்திலே பல தேசிய இனங்களுக்கு இருக்கின்ற அதே அடையாளங்களை கொண்ட ஒரு தனித்துவமான தேசிய இனம் நாங்கள். ஆகவே எங்களுடைய அந்த தமிழர்கள் என்கின்ற தேசிய அடையாளம் இன்று இலங்கையிலே நிர்மூலமாக்கப்படுகிறது, மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது. அதனை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த சாராம்சமான உரையை அவர் ஆற்றியிருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னாலும் தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை அடித்தளமாக வைத்து ஒரு சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு தமிழர்களுக்கு இணைந்த வடகிழக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை அடிநாதமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனுடைய கொள்கை பிறழாது, அதனுடைய அந்த தாகம் தீராது, அதனுடைய அடிப்படை வரலாறுகளை நிராகரிக்காமல் எங்களுடைய கட்சி இப்பொழுதும் அந்த நிலையான பயணத்தை செய்கிறது என்பதுதான் மிகவும் தெளிவான ஒரு விளக்கம். ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கிடப்பில் இருந்த கட்சியை கூட 2004ஆம் ஆண்டு தமிழீழத்தின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அந்த கட்சி மீண்டும் வெளியிலே வந்தது. அதுக்கு ஒரு வரலாற்று காரணங்கள் உண்டு. அவ்வாறு வந்த அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மீண்டும் ஒரு புதுப்பொலிவை பெற்று அது பயணம் செய்கிறது. எங்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசினுடைய யுத்தம் நடைபெற்று 2009 எங்களுடைய போரியல் வாழ்வு மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து இன்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து பயணிக்கிறோமோ, எந்த லட்சியத்தை நாங்கள் எங்களுடைய கொள்கையாக வரித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த இனத்தினுடைய விடுதலை என்கிற அடிநாதத்தை நாங்கள் கருத்திலே கொண்டிருக்கிறோமோ, அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த மண்டபத்திலே நுழைந்திருக்கிறீர்கள். இந்த மண்டபத்தில் இருக்கிற உங்களிடம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் யாரோ ஒருவர் இந்த தேசத்துக்காக வீரச்சாவை தழுவியிருப்பார். யாரோ ஒருவர் உங்களுடைய வீட்டிலே விழுப்புண் அடைந்திருப்பார் இந்த தியாக வேள்வியிலே. யாரோ ஒருவர் உங்களுடைய குடும்பத்திலே காணாமல் போயிருப்பார். யாரோ ஒருவரை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள். இது ஒரு தேசிய இனம் தன்னுடைய போரியல் வரலாற்றை கடந்து அந்த போராட்ட வரலாற்றுக்கு பிற்பாடு தன்னுடைய இயலுமைகளை கட்டி வளர்த்து கொண்டு செல்வதற்காக நாங்கள் செய்கின்ற பயணத்திலே காண்கின்ற ஒவ்வொரு வேதனையான சம்பவங்கள். இன்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 12,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று உலகம் சொல்கிறது.
1,46,600க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்று நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்மையிலே வந்த அந்த ஜெனீவா தீர்மானம் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுகின்ற தீர்மானத்தை இப்பொழுது வந்திருக்கிற அரசும் நிராகரித்திருக்கிறது. மாற்றம் பற்றி சிந்திக்கின்றவர்களே, நாளைய வரலாறு பற்றி சிந்திக்கின்ற இளைஞர்களே, நாளை இந்த தேசம் பற்றி சிந்திக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, திரும்பி பாருங்கள். இப்பொழுது ஒரு பரபரப்பு, ஒரு மாயை, ஏதோ நடந்து என்னவோ நடக்க போகிறது, ஏதோ மாற்றம் பெறப்போகிறது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கிறோம். நல்லது நடக்கிற பொழுது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் அதனோடு இணைந்து போகவும் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து சிஸ்டம் சேஞ்ச், எங்களுக்கான தமிழர்களுக்கான அந்த உரித்துடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை நோக்கி நகர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே தான் தென்னிலங்கையில் இன்று ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றம் சில வேளைகளில் அது ஒரு மாயையாக இருக்கலாம், அல்லது சில வேளைகளில் அது ஒரு நீண்ட பயணத்துக்கான தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் அது நல்லதாக இருந்தால், அது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், அது எங்கள் இனத்தையும் அரவணைத்து செல்லுமாக இருந்தால் நாங்களும் உங்களோடு கைகோர்க்க தயார் என்பதை தென்னிலங்கை அரசியலுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகளைத்தான் நீங்களும் செய்ய போகிறீர்கள் என்றால் வரலாறு திரும்பவும் ஒரு கதையை சொல்லும். அதனால்தான் நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து மஹிந்த ராஜபக்ச அரச கட்டில் ஏறுகிற பொழுது அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சிங்கள மக்களுடைய எண்ணங்கள் இருந்தது. அவரால் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும், அவரால் நல்ல ஒரு தீர்வை முன்வைத்திருக்க முடியும். அந்த அரிய சந்தர்ப்பத்தை, அந்த நியாயமான கோரிக்கையை தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ராஜபக்ச குடும்பம் இன்று பூண்டோடு வெளியிலே போயிருக்கிறார்கள், கூண்டோடு போயிருக்கிறார்கள். அவருக்கு பிற்பாடு வந்தவர்கள் கூட இதய சுத்தியோடு அரசியல் பயணத்தை செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. இப்பொழுது வந்திருக்கிறவர்களும் ஒரு சிங்கள ஏகாதிபத்திய அரசியலுக்குள்ளால் வந்தவர்கள். இவர் ஒரு தீர்வை கொண்டு வந்தால் வெளியிலே இருக்கிற மஹிந்தவினுடைய அரசு, மஹிந்தவினுடைய பகுதி, ரணிலுடைய பகுதி, சஜித்தினுடைய பகுதி எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கப் போகிறது? சரி, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து ஒரு தீர்வுக்கு இப்பொழுது இருக்கிற அனுரகுமார தலைமையிலான அரசு முன்வருமானால் எவ்வாறு பௌத்த பிக்குகள் அதற்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள்? இதெல்லாம் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற கேள்விகள். ஆகவே இந்த பயணம் என்பது மிகவும் கடினமானது. சிங்கள அரசியல் தலைவர்கள் நேர்மையோடும் இதய சுத்தியோடும் ஒரு அரசியல் தீர்வை தருவார்களா, அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலே, அதிலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜனாதிபதி ஆட்சி முறையிலே ஒரு இடதுசாரி கொள்கையுடைய அரசு ஒன்று இன்று கட்டில் ஏறி இருக்கிறது, அரச கட்டில் ஏறி இருக்கிறது. மாற்றம் என்பது அங்கே நடந்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் கிராமமாக மக்களை தேடி சென்று தங்களுடைய அரசியலை விதைத்து உருவாக்கியதன் விளைவை இன்று அவர்கள் ஒரு அதிகாரத்தில் வைத்திருக்கிறார்கள். நாளை நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்கள், அவர்கள் எவ்வாறு இருக்கிற சகல இன மக்களையும் அரவணைத்து செல்ல போகிறார்கள் என்பதை இந்த உலகமும் பார்க்கிறது, தமிழர்களும் பார்க்கிறார்கள். ஆகவேதான் நாங்களாகத்தான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு அடையாளம் உள்ள இனம், எங்களுக்கான தேசம், எங்களுக்கான மொழி, எங்களுக்கான பண்பாட்டோடு வாழுகின்ற இனம் நாங்கள். எங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டால், எங்களுடைய இருப்பை இழந்து விட்டால், எங்களுடைய தேசத்தை நாங்கள் இழந்து விட்டால், நாங்கள் பிற யார் எங்களை பற்றி பேச போகிறார்கள்? இலங்கைக்குள் நாங்கள் கலந்து விட்டால், இலங்கையர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழர்கள் என்கிற அடையாளத்துக்கு யார் உத்தரவாதம்? நாங்கள் சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம், சிங்கள மக்களுடைய பண்பாட்டை மதிக்கிறோம், அவருடைய மொழியை மதிக்கிறோம். அதே அனைத்து உரித்துக்களும் எங்களுக்கு உண்டு. உங்களுடைய மொழி வருவதற்கு முதல், உங்களுடைய இனம் இங்கே வருவதற்கு முதல் நாகர்கள் இயக்கர்களாக தமிழர்கள் இந்த மண்ணை வாழ்ந்தார்கள், இந்த மண்ணை ஆண்டார்கள். அவர்கள் பஞ்ச ஈச்சரங்களோடு வரலாற்று ரீதியாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவை வரலாற்றில் இந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள் நாங்கள். அந்த உரித்தான எங்களுடைய இறமை பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட எங்களுடைய இறமையை மீட்டு நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம். இதனைத்தான் அடிக்கடி சம்பந்தனையா மறைந்த தலைவர் சொல்லுவார், எங்களுடைய இறமை எங்களுக்கான,
எங்களுடைய இடுப்பு எங்களுக்கான எங்களுடைய இடுப்பும் இறமையும் மிக மிக காத்திரமானதும் முக்கியத்துவம் மிக்கதும். அதனால்தான் ஒரு தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் கேட்கிறோம், ஒரு ஆணை தாருங்கள், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். பாராளுமன்றத்தில் நாங்கள் 3 பேர் போயிருந்தால் என்ன நடக்கும்? யாராவது கருத்தில் எடுப்பார்கள்? பாராளுமன்றத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு காலத்திலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது இலங்கையினுடைய பாராளுமன்றமே சில நேரங்களில் பார்த்து பயந்த நாட்களும், எங்களிடம் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுது கூட எங்களை ஒரு கருத்தாக அவர்கள் எடுத்துக்கொண்ட காலமும், நாங்கள் 2ஆகி 3ஆகி போனால் என்ன நடக்கும்? அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்களிடம் ஒரு 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாங்களாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற, நாங்கள் கதைக்கின்ற, நாங்கள் வாக்களிக்கின்ற வல்லமையை கொண்டவர்களாக மாறுவோம். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அந்த வல்லமை இல்லாமல் போனால், அதற்குரிய திராணி இல்லாமல் போனால், அதற்குரிய தைரியம் எங்களிடம் இல்லாமல் போனால் நாங்கள் பேச முடியாதவர்களாக மாறுவோம். ஒரு நாட்டுக்கு நீங்கள் சென்றால் உடனே அந்த நாட்டிலே கேட்பார்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இலங்கையிலே, அதில் தமிழாக்கள் எத்தனை பேர்? நீங்கள் 5 பேர் என்றால் அவ்வளவு பெருசாக கருத்தில் எடுக்க மாட்டோம். நாங்கள் 15 பேர் என்றால் 15 பேர் இருக்கிறீங்களா? இதே பல இடங்களில் நான் கண்ட அனுபவம். உங்களுடைய இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் இருந்து கொண்டு ஏன் நீங்கள் கதைக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களால் பேச முடியாமல் இருக்கிறது? பேசுவதும் அடையாளப்படுத்துவதும் எங்களுடைய உரிமை. அதனால்தான் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 2 தேர்தல் மாவட்டம், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம், வன்னி தேர்தல் மாவட்டம், 6 பேர் அங்கால் 12 பேர் இங்கே இருக்கிறார்கள். 12 தமிழர்கள், 1-2 விடுங்கள், 10 பேர் எடுபடலாம், தமிழர்கள் எடுபடலாம் 10 பேர். மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பிலே 5 பேர், திருவோணமலையும் அம்பாறையும் எங்களுக்கு ஒவ்வொன்று தான் கிடைக்கலாம். ஆகவே நாங்கள் அங்கே 4, 2, 6 எடுத்தால் கூட நாங்கள் ஒரு 14 எடுத்தாலே எங்களுக்கு 1 அல்லது 2 தேசிய ஆசனங்களை பெற முடியும். அதனால்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நாங்கள் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் இந்த தேர்தல் களம், தம்பி பிரகாஷ் சொன்னது போல, இந்த களம் எங்களுக்கான ஒரு மாற்றத்தை தருகின்ற களமாக மாறும். இல்லை, நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பின்வாங்கினால், எங்களுடைய மக்கள் சரியான முடிவுகளை எடுக்க தவறினால் நாங்கள் தோற்று போன இடமாக மாறிக்கொண்டே இருக்கும். எங்களிடம் இருக்கிற இயலமைகள் எங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். விமர்சனங்கள் உண்டு, பேச்சுக்கள் உண்டு. இங்கே தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார், ஸ்ரீதரன் இந்த கட்சியை விட்டு போயிடுவாரோ என்று தான் யோசித்தார். நான் ஒரு காலமும் கட்சியை விட்டு போக மாட்டேன். என்ன சில பேர் போக பண்ண முனைகிறார்கள், ஆனால் நான் போக மாட்டேன். தயவு செய்து பகிரங்கமாக சொல்கிறேன், நான் ஒரே ஒரு கட்சி அரசியல் என்பது இலங்கை தமிழரசு கட்சியில் தான் இணைந்து கொண்டது. இந்த ஸ்ரீலண்ணன் முன்னுக்கு இருக்கிறேன், அவரே தெரியும், அவர் எப்படி சேர்த்தவர், எப்படி கட்சி உருவாகினது, கிளர்ச்சியில் எப்படி கொண்டு வந்தாண்டு அவருக்கு தெரியும். அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய கட்சி என்பது இலங்கை தமிழரசு கட்சி. அந்த கட்சியை இருந்து போகின்ற எண்ணமோ அல்லதை விட்டுட்டு விலத்தி நிற்கின்ற எண்ணமோ எனக்கு இல்லை. சிலர் என்னை விலத்தி விடுவதற்கு முயற்சிக்கலாம், கடைசி வரை போராடுவேன். நான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக இருந்தும் கூட இன்று வழக்கில் இருக்கிற ஒரு தலைவர். யோசித்து பாருங்கள், அதையும் தாங்கி சவால்களுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய கட்சியிலேயே வழக்கு போடப்பட்டு நான் ஒரு தலைவராக செயல்பட முடியாமல் இருக்கிறேன் என்றால் அந்த சவால்களையும் சந்தித்து கொண்டுதான் இந்த கட்சியிலே இருக்கிறேன், என்னுடைய கட்சியிலே இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து ஒரு கட்சியாக இருங்கள், அலைவாய வேண்டாம், அங்கே இங்கே நீங்கள் போக வேண்டாம். நாங்களாக இருக்கிற பொழுதுதான் எங்களை தேடிய வரலாற்றுடைய வெற்றிகள் எங்களை நோக்கி வரும். நாங்கள் எவ்வளவு உறுதித்தன்மையோடு இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை வரலாறும் சமூகமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தளர்ந்து போனால், நாங்கள் அதிலிருந்து விட்டு விலகி சென்றால், நாங்கள் கொஞ்சம் தள்ளி போனால் வரலாறு எங்களை தூக்கி எறியும். இயற்கையும் வரலாறும் ஒரு காலமும் தவறுவிடாது, இடைவெளிகளை வைக்காது. இயற்கை ஒருவர் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு இன்னொருவரை தான் கொண்டு வந்தே நியமித்தே தீரும். இதுதான் இயற்கையினுடைய வரலாறு. ஆகவே இயற்கை எப்பொழுதும் எங்களோடு இருந்து நாங்கள் தர்மத்தின் வழி நடக்கின்றவர்கள், நியாயத்தின் வழி நடக்கின்றவர்கள். நாங்கள் நடக்கின்ற போகின்ற பாதை நியாயமானது, தர்மத்தின் வழியானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு கால கடமை. எங்கள்கிட்ட இருக்கிற வாக்குச்சீட்டு, உங்கள்கிட்ட கிடைக்க போகிற வாக்குச்சீட்டு ஒரு ஆயுதம், ஒரு ஜனநாயக ஆயுதம். அந்த ஜனநாயக ஆயுதத்தை கையில் வச்சு கொண்டுதான் நீங்கள் தீர்மானிக்க போகிறீர்கள். தேர்தல் நாளன்று
நான் யாருக்கு வாக்களிக்க போகிறேன், நான் யாருக்கு வாக்களிக்காமல் விடப் போகிறேன், எனக்கு யார் தேவை, என் இனம் பற்றி யார் யோசிக்கிறார், என் இனம் பற்றி யார் சிந்திக்கிறார், என் இனத்தை யார் காப்பாற்றுவார் என்பதை சொல்லுகின்ற நாளாக நவம்பர் 14 இருக்கு. ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். 500க்கு 4 பேர் தான் குறைவு. 496 பேர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுறார்கள். 44 கட்சிகள், 496 பேர் போட்டியிடுறார்கள். ஒரு தொகுதியில் சில வேளை 44 பேர் வருவார்கள், சில வேளை ஒரு தொகுதியில் 50 பேரும் வரக்கூடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள், ஒவ்வொரு வகையான பிரசுரங்களை தருவார்கள். ஆனால் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் படியுங்கள். முடிவெடுக்கிறவர்கள் நீதிபதிகள் நீங்கள். உங்களுடைய முடிவுகள் தான் நீதிபதிகளுடைய முடிவாக அது மாறி இருக்கும். வருகிற 14ஆம் தேதி என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குருஷேத்திர களம். அந்த குருஷேத்திர களத்திலே நாங்கள் செய்ய போகின்ற, நாங்கள் அளிக்கப் போகின்ற வாக்குகள் ஒரு வரலாற்றை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நான் பதிவு செய்து இறுதியாக ஒரு விடயம், அண்மை காலங்களிலே என் மீதான ஒரு சேறு பூசல்கள் அல்லது என் மீதான மிகப்பெரிய பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. ஸ்ரீதரன் பார் பெர்மிட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தார். 2017ஆம் ஆண்டு கிளிநொச்சியினுடைய கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு நான் ஒரு கோஆர்டினேட்டிங் சேர்மனாக இருந்தேன். அந்த சேர்மனாக இருக்கிற பொழுது, கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்கு இருக்கிற பொழுது, ஒரு நாள் நடைபெற்ற பிரதேச செயலக மட்டத்திலான கூட்டத்திலே பல வருகை தந்திருந்த பொதுமக்கள் சிலர் கேட்டார்கள், கிளிநொச்சியிலே வைன் ஷாப் இல்லை, சாராய தவறணைகள் இல்லை, யாழ்ப்பாணத்திலே 64க்கும் மேற்பட்டது இருக்கிறது, இங்கே கனகபுரத்திலே ஒரு முன்னாள் எம்பி கொண்டு இருக்குது, அங்கே வெளியிலே 900 ரூபா விற்கிற சாராயத்தின் விலை அங்கே 3000 ரூபாய்க்கு வேண்ட வேண்டியிருக்கு. கசிப்பு உற்பத்தி தாராளமாக இருக்கும். சில இளைஞர்கள் வேறு வேறு போதை வசதிகளுக்கு அடிமையாகிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தால் என்ன, நாங்கள் தொழிலாளிகளாக வயலுக்கோ தோட்டத்துக்கோ சென்று வந்த பிற்பாடு அதை வாங்கக்கூடிய எங்களுடைய தேவைக்கு அப்படி ஒன்று இருந்தால் என்ன. நான் அந்த கூட்டத்திலே மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், அங்கு 64 இருக்கலாம், ஆனால் உடனடியாக கிளிநொச்சிக்கு அது வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்க முடியாது. ஆனால் தேவை என்கிற ஒன்றை நான் உணர்கிறேன். சம்பந்தப்பட்டவர்களோடும் அதை பற்றி நான் பேசுகிறேன். இது 2017ஆம் ஆண்டு கரைச்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவராக நான் அன்று கதைத்த விடயம். பத்திரிகைகளில் செய்தி வந்தது. ஸ்ரீதரன் சொல்கிறார், யாழ்ப்பாணத்தில் 64 பார் இருக்கு, இங்கே ஒன்றுமில்லை, கிளிநொச்சியில் திறக்க வேண்டும் என்று கேட்கிறார். பல மதுவுக்கு எதிரானவர்களும் என்னோடு பேசினார்கள். நான் அவர்களுக்கு உண்மை நிலைமைகளை விளங்கப்படுத்தினேன், அறிக்கையும் அவர்களிடம் சமர்ப்பித்தேன். அவர்கள் அது அப்படியே போயிருந்தது. அண்மைய நாட்களிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எனக்கு எதிராக இது ஒரு மிக மோசமாக கொண்டு வரப்பட்டது. நான் டெங்கு காய்ச்சலால் கொஞ்சம் சுவையினம் இருந்த காரணத்தாலும் ஒரு 14 நாட்கள் என்னால் மேலே எழும்பி செயல்பட முடியாமல் கூட நான் இருந்திருக்கேன். நான் வந்த பிற்பாடு அந்த செய்திகளை பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆடியோவும் இருந்தது, இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவருடைய எழுத்து இருந்தது, அதைவிட ஒரு வைத்தியருடைய எழுத்தும் இருந்தது. இவையெல்லாம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நான் பதிவு செய்திருந்தேன், ஒரு என்ட்ரி போட்டு. அதனை விட நான் ஒட்டி சுட்டான் சைபர் கிரைம் ஐடி பிராஞ்சில் என்னுடைய பதிவுகளை மேற்கொண்டது. கொழும்பிலே சைபர் கிரைமில் இந்தளவு என்ட்ரிகளும் சீடிகளும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விசாரணைக்கு பிற்பாடு இது வழக்காக முன்னெடுக்கப்பட இருக்கிறது. நான் இது விடப்போவதில்லை, இதற்கு தொடர் வழக்குகளை முன்னெடுக்க இருக்கிறேன். நான் ஒன்றை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பகிரங்க மேடையில் வைத்து, நான் ஒரு பார் லைசன்ஸுக்கும் அல்லது ஏதாவது ஒரு மதுச்சாலைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் சிபார்சு கடிதம் கொடுத்திருந்தால் அதை காட்டவும், அதை காட்டாமல், அதை சொல்லாமல், அதை வெளிப்படுத்தாமல் வெறுமனே ஊகங்களின் அடிப்படையில் எழுதுவதை தயவு செய்து தவிர உண்மைகளை எழுதுங்கள். நான் இவ்வளவு காலமும் 15 வருடம் தொடர்ந்து 3 தடவைகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணியை ஆற்றுகிறேன். நான் குந்தகமான முறையில், குதர்க்கமான முறையில் என் மக்களுக்கு நான் எந்த விதமான அநியாயங்களையும் செய்தவன் இல்லை. இப்பொழுதும் கூட என்னுடைய வயசு 56, 41 வயசில் என்னுடைய தொழிலை நிறுத்திவிட்டு ஆக்களை சுட்டு போடுகிற காலத்தில் அரசியலுக்கு வந்தவன் நான். ஆகவே என்னுடைய அரசியல் பயணம் என்பது வெறும் பஞ்சனை மெத்தையில் வந்ததல்ல. நான் கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தவன். 2011ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற பொழுது நாங்கள் கூட்டம் போட்டால் மக்கள் வரமாட்டார்கள். 4 காகமும் 4 தந்தி பூசை பார்த்தா நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படித்தான் அரசியலை நாங்கள் வளர்த்து கொண்டு போனோம்.
ஆகவே என்னுடைய வாழ்நாளில் நான் அவ்வாறான ஒரு சிபார்சு கடிதத்தையோ அல்லது ஒரு ஆருக்காவது ஒரு முன்னுரிமையோ நான் கொடுத்தவன் அல்ல, இதுவரையும் கொடுக்க போவனும் அல்ல. அப்படி இருந்தால் உறுதிப்படுத்துங்கள், அதனை ஒரு ஆதாரமாக வெளியிடுங்கள். பத்திரிகை நண்பர்களிடம் கேட்கிறேன், பகிரங்கமாக மக்களிடம் கேட்கிறேன். நான் கொடுத்த கடிதம் இருந்தால் அல்லது நான் ஒரு சிபாரிசு செய்திருந்தால் அதனை நீங்கள் வெளியிடுங்கள். நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே நான் அவ்வாறான ஒரு உண்மைக்கு புறம்பான, என் இனத்துக்கு விரோதமான, அதிலும் என்னுடைய கட்சிக்கு குண்டகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடக்கவில்லை என்பதை இந்த பகிரங்கமாக நான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய காலக்கடமை. பலர் எழுதினார்கள், என்னுடைய கட்சியிலே சேர்ந்தவர்களே எழுதினார்கள். பலர் சொல்லியும் பலவர மோசமாகவும் எழுதினார்கள். அதையெல்லாம் கடந்து வந்து பொறுமையோடும் நிதானத்தோடும் என்னுடைய அரசியல் என்பது சவால் மிகுந்ததாகவும் உங்களோடு இருக்கிறது. நான் இன்று பேசுகிறேன், நாளை திருவண்ணாமலைக்கு வழக்குக்கு செல்ல வேண்டும். எனக்கு எதிரான வழக்கு, தலைவராக இயங்கக்கூடாது என்பதற்கான வழக்கு என்னுடைய கட்சிக்காரர் போட்ட வழக்கு. ஆக இன்று பேசுகிறேன், நாளை நான் வழக்குக்கு செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்துதான் என்னுடைய கட்சியினுடைய ஒற்றுமை, என்னுடைய கட்சியினுடைய இருப்பு, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, எங்கள் மக்களுக்கான ஒரு எதிர்காலம் என்பதற்காக நான் எப்பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக தொடர்ந்தும் உங்களோடு பயணிப்பேன், உங்களில் ஒருவராக இருப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.